டியர் ஃப்ரெண்ட், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ போடுறேன். உடம்பு நல்லா இல்லாதனால கொஞ்சம் வீடியோ நிறுத்தி வச்சுருந்தேன். இன்றைக்கி போடுறேன் பாருங்கள். நம்ம தலைக்கு தேவையானதும் தலைமுடிக்கு தேவையானது சளி தொல்லைக்கு தேவையான மூலிகைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்குது. அதை பாருங்கள். இந்த பாருங்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி ரொம்ப சத்தானது, நர்வஸுக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், நம்ம தலைக்கு தேவையான இது கேசவர்த்தினி. இந்த கேசவர்த்தினி ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்குது பாருங்கள். அது மாதிரி புதினா நிறைய வச்சுருக்குறேன் பாருங்கள். புதினா செடி இருக்குது. இது கற்பூரவல்லி, கற்பூரவல்லி நமக்கு சளிக்கு தேவை. அப்புறம் பாருங்கள், கற்பூரவல்லி நல்லா செழிப்பாக இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப தலைக்கு நல்ல சில்கி முடியை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது மாதிரி சளிக்கு பாருங்கள், தூதுவளை எவ்வளோ அழகாக தூதுவளை. அது பழத்தை பார்த்திங்கன்னா அதை சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ. ஆனால் அதையும் நம்ம சளி டைமில் அதையும் எல்லாம் அதோடைய வேர்பட்டை எல்லாம் வேறு இலை எல்லாம் காம்பு எல்லாம் சேர்த்தே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சளிக்கு இடித்து போட்டு டீ வைப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செரி மாதிரி இருக்குது. அது செரி மாதிரியே இருக்குது. பார்த்தா சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ சிவப்பாக அழகாக குட்டி குட்டியாக அழகும் இருக்குது. அது உபயோகத்துக்கும் சளிக்கும் ரொம்ப உபயோகிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டுக்கும் அழகு பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை. நமக்கு பக்கத்துலேயே நம்ம லெமன் கிராஸ் வச்சுருக்குறோம். அதுவும் சளிக்கும் நல்லது, ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணும். இன்னும் எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க அதில். அது நல்ல நறுமணம். அதை நம்ம கட் பண்ணோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். புதினா வச்சுருக்குறோம். இது நம்ம இது பேண்டர் லீவ்ஸு. இது கறிக்கெல்லாம். இது வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, பிரண்டை நர்வஸுக்கு நல்லது. அது மாதிரி செம்பருத்தி வச்சுருக்குறோம். இதுவும் தலைக்கு தேவையான மூலிகை. கற்றாழை வச்சுருக்குறோம். எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகளையும் நம்ம வீட்டில் வச்சு இருக்கிற இடத்துல நம்ம அப்போ பயன்பெறுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.